ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. இந்த வீடியோவில் நம்ம துல்கர் அவருடைய அடுத்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம துல்கர் சல்மானுடைய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா காந்தா. இந்த படம் வந்து செல்வமணி செல்வராஜ் அப்படின்ற ஒரு டேரக்டரால் டைரக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்ரீ போஸ், அதுக்கப்புறம் ராணா தகுபதி, தென் நம்ம சமுத்திரகனி, இவங்க மட்டும் இப்போதைக்கு கேஸ்ட்டில் இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஷூட்டிங் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது 1950s மெட்ராஸில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற துல்கர் சல்மான்ஸோட ஃபிலிம்ஸ் மாதிரி இது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சுப் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு நம்ம துல்கர் சல்மானுக்கு, அது பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இஸ் அ ஹீரோ பட் இஸ் அ வில்லன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். ஸோ இதுவும் அது மாதிரி தான் ஒரு கதையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க சொல்கிற அந்த உண்மையான கதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்த ஒரு மர்டர் கேஸ் பற்றின ஒரு உண்மையான கதை. அதை நான் சொல்ல விரும்பலை. 1950s நடந்த ஒரு கதை. ஸோ அது ரொம்பவும் கொடூரமாக போச்சு. ஆனால் அதே நேரத்தில் அதில் ஏகப்பட்ட கலைகள் உள்ளே இருந்துச்சு. ஸோ அதை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒருவேளை இதிலேருந்து ஏதாச்சும் டீசர் வந்தாலோ, இல்லை அந்த படத்தில் இவரோட நேம் பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலோ அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை அந்த கதையாக இருந்தால் ஏகப்பட்ட ஒரு நடிப்பும் ஏகப்பட்ட ஒரு வில்லத்தனமும் நம்ம இந்த படத்தில் நம்ம துல்கர் சல்மான் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு கதையாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சூப்பரான காம்போவில் ஒரு படம் வரப்போகுது. ஸோ அவருடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் தான் இப்போ இந்த நேரத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓடிடி ரிலீஸ்க்கான அந்த ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் இன்னும் வரல. டேட் வந்து நான் அனௌன்ஸ் ஆகலை. ஸோ அவங்க ஓடிடியில் இந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பேசி முடிச்சிட்டாங்கன்னா தேட்டர்கள் ரிலீஸ் என்னைக்கு ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்துடும். ஸோ அப்டேட்ஸ் வந்த உடனே நம்ம சேனலில் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம துல்கர் அவரை பற்றின ஒரு சின்ன வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.